வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் மட்டுமல்லாமல் அடுத்து பிஜேபிக்கு தலைவலியான ஒரு மாநிலம்னா அது டெல்லி. 2020 டெல்லியில் தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும். இன்னும் 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் டெல்லியில் நடக்க போகுது. கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார். மனீஷ் சிசோடியா வெளியில் விட்டுட்டோம். அவர் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த அமானுல்லா அவர் எம்எல்ஏவை இடி கைது பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் இடி ரேடாரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பிஜேபியோடைய திட்டம் என்ன? எப்படியும் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆட்சியில் இல்லை பிஜேபி. எப்படியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் எதையும் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ராஜேந்திர சுகு பிஜேபி தலைவர் தலைமையில் ஒரே போராட்டம். மின் கட்டணம், குடிநீர் வசதி இல்லை அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம். ஆனால் பெருசாக கூட்டம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆம் ஆத்மி உங்கள் எம்எல்ஏ உங்கள் வீட்டில் இது பெரிய பிரச்சாரமாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியம் என்ன? மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 2800 மண்டலங்களில் ஆம் ஆத்மி சத்தம் இல்லாமல் சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே போன தடவை பார்த்திங்கன்னா 70 தொகுதியில் வெறும் 7 தொகுதி மட்டும்தான் 8 தொகுதி மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. 62 தொகுதி இன்றைக்கி ஆம் ஆத்மி தான். அதுவும் அந்த 7 தொகுதியில் 6 தொகுதி பார்த்திங்கன்னா டெல்லி மட்டும்தான். அப்போ டெல்லியில் இன்றைக்கி பிஜேபி கோட்டை, மற்ற இடத்துல எல்லாம் ஓட்டை. பிஜேபி அந்த டெல்லியில் அந்த 7 தொகுதிகளிலும் எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு அதிகமாக பெற்றிருக்கோ அதில் இப்போ ஆம் ஆத்மி காய் நவுத்துது. கொஞ்சம் நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா மற்ற வாக்காளர்களை காட்டிலும் டெல்லி வாக்காளர்கள் எப்படின்னா ரொம்ப தெரியும். ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கரெக்டாக இந்த 7 தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கு கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க மக்கள். கெஜ்ரிவால் சிறைக்கு போனார், சஞ்சய் சிங், மனீஷ் சிசோடியா எல்லாரும் சிறைக்கு போகும்போது இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் பெருசாக ஜெயிக்குது. ஆம் ஆத்மியும் ஜெயிக்கலை, காங்கிரஸும் ஜெயிக்கலை. காங்கிரஸுக்கு என்ன சிக்கல்னா ஆம் ஆத்மியை இன்னும் வலுவாக எதுக்கலை, இன்னும் வரைக்கும் வலுவாக எதுக்கலை. இந்த சட்டமன்ற தேர்தலை அவங்க பெருசாக எடுத்துக்கலை பொழுது, இன்னும் வலுவாக போகல. மற்ற மாநிலம் மாதிரி இதில் இறங்கலை. சரி, அதில் இன்றைக்கி பிஜேபி இவ்வளோ போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது ஆம் ஆத்மி என்ன பண்ணுது? ஆம் ஆத்மி நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்கக்கிட்ட இருக்க அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, வேலை செய்வாங்க. இப்போ காங்கிரஸ் எல்லாம் கூட சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மட்டும்தான் வேலை செய்வாங்க. முக்கிய தலைவர்கள் வேலை செய்வாங்க. கிரவுண்ட் லெவலில் வேலை செய்ய ஆள் இல்லை. யூபிலலாம் ஆள் இருந்தால் இன்னும் நிறையா ஜெயிச்சிருக்கலாம். மத்திய பிரதேசில் ஆள் இருந்தால் நிறையா ஜெயிச்சிருக்கலாம். இங்கே என்ன சிக்கல்? டெல்லியில் உங்கள் எம்எல்ஏ உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒவ்வொரு டோர் ஸ்டெப் கேம்பெயின் அப்படிம்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் ஸ்டோர் ஏதோ ஒன்று ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்கக்கூடிய 10-15 ஸ்டாஃப் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு தெருவாக அனுப்பி அந்த பேம்ப்ளெட்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக போட சொல்லுவாங்க. அது என்னென்னா போயிட்டு நேராக இந்த ஆஃபர் இருக்குதும்பாங்க. டெய்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள டெய்லி அவங்களுடைய இந்த ஆட்களுடைய ரேடார் வளையத்தில் அவங்களாம் இருப்பாங்க. அதை 5 மாதத்துக்கு முன்னாடியே கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு 2800 மண்டலத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திக்கிறது. எம்எல்ஏவை போய் சந்திப்பார். தெருவாக போவாங்க. இந்த அளவுக்கு வீடுன்னு வச்சுக்குவாங்க. எல்லா வீட்டுக்கும் போகிறது எம்எல்ஏவை. அப்படி எம்எல்ஏ வீட்டுக்கு போகும்போதே மக்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கும். பிஜேபி வெளியிலேருந்து போராடும், இவர்கள் மக்களுடைய போகிறாங்க. இது இவர்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு போன தடவை எம்எல்ஏ தேர்தலில். அது இந்த தடவை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் காமெடி என்னென்னா 12,000 பூத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 65 தொகுதிக்கு இப்போவே வேலை முடிஞ்சிச்சு. என்னங்க அது இப்போ தான் பிஜேபி தான் பண்ணணும்னு? ஆமாம், என்றைக்கு கெஜ்ரிவால் உள்ளே போனாரோ அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. அப்போ என்ன பண்ணுது பிஜேபி? உங்களுக்கு தெரியும், எப்பயும் போல் கட்சியை உடைக்க வேண்டியதான். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் சைலண்ட் ஆகிட்டார், பேச மாட்டார், இது அப்படி அமைதியாக இருக்கார். இன்னொரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் அந்த எம்எல்ஏ 2 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் அடித்து துரத்துறது. இப்போ அந்த வக்பு வாரிய பிரச்சனைன்னு ஒரு எம்எல்ஏவை பண்ணியிருக்காங்கல்ல, அவரும் நல்லா செயல்படக்கூடியவர். வரக்கூடிய நாளில் அவருக்கு சீட்டு கன்ஃபார்ம்ட்டாங்க. சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நிற்பாருன்ட்டாங்க. இப்படி மாநிலம் முழுக்க ஆம் ஆத்மியும் பிஜேபியும் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேடர்ஸ் வைஸ் இப்போ ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் உள்ளே போயிட்டார்,
மணிஷ் சிசோடியா உள்ளே போனவுடனே எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பெருசாக ஒன்றும் அந்த ஒர்க்கு சில இது நடக்காமல் இருந்துதான், அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மணிஷ் சிசோடியா அவர்கள் பாத யாத்திரை போகிறார். பாத யாத்திரை அப்படிங்கும்போது உங்களுக்கு மாநிலம் தழுவிய பாத யாத்திரை. அந்த பாத யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கான கூட்டம். சமீபத்தில் ஒரு போன வாரம் நடந்த பாத யாத்திரைலாம் சரியான கூட்டம். அந்த பாத யாத்திரை அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மணிஷ் சிசோடியா வெளியில் வந்தது இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா கெஜ்ரிவால் மட்டும்தான் போயிட்டு இருப்பார் அப்படின்னு நினைப்பை தாண்டி மணிஷ் சிசோடியா இறங்கி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அனுதாபம் அப்படின்லாம் டெல்லியில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அந்த நீங்கள் ரூரலில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஆம் ஆத்மி குறி வைக்கிறது என்ன, அந்த உள்ளே இருக்கக்கூடிய 7 தொகுதிகள், அந்த 7 தொகுதிகளை கைப்பற்றணும் டெல்லியில். மற்றதில் வந்து ஜெயிச்சிருவோம், அந்த 7 தொகுதிகளை கைப்பற்றணும். அப்படிங்கும்போது இன்னும் தீவிரமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பிஜேபி நினைக்கிறது என்ன, அங்கே பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து உடனடியாக ஒரு 5 அமைச்சர்களை போட்டு, ஏன்னா டெல்லியில் தான் இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு அங்கே வேலை பார்க்க வைப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஹரியானாவில் வேலை பார்க்குற மாதிரி ஹரியானாவில் முடிஞ்ச பிறகு எல்லா எம்பிக்களையும் ஒரு தொகுதி கூட போடுவார் மோடி. ஏன்னா ஜெயிச்சாகும், கெஜ்ரிவாலை உடைக்கணும். அதான் இப்போ அடுத்த விஷயம். இதில் என்ன சிக்கல் பிஜேபிக்கு வருது, ஒருவேளை கெஜ்ரிவால் வெளியில் வந்துட்டார்னா அது இன்னும் சிக்கல். ஏன்னா சிறையில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் வந்து சிறையிலிருந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இது வரைக்கும் பிஜேபிகிட்ட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர முடியல. இவங்க மின்கட்டண உயர்வு, குடிநீர் அப்படிங்கிறாங்க. அந்த குடிநீர் தான் ஏற்கனவே வந்து ஹரியானா மாநிலத்திலிருந்து குடிநீர் கொண்டு வரல, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தான் அது காரணம்னு ஏற்கனவே அதிசி சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேயும் சிக்கல். அதாவது என்னென்னமோ ஏதோ ஒன்று பண்ணி ஆட்சியை பிடிக்கணும்னு பிஜேபி நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்ன, நெக் டு நெக் ஃபைட்டுங்கிறாங்களா, அது இப்போ பார்க்க முடியுது. மக்கள் ஒரு சைலண்ட்டாக இருக்காங்களா, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, அனுதாப ஓட்டு போன தடவை எம்பியில் வந்திருக்கணும், வரல. கெஜ்ரிவாலுக்கு அனுதாப ஓட்டு வரல. ஆனால் என்னென்னா கெஜ்ரிவால் தரப்பு ஆம் ஆத்மி நல்லா பண்ணுதுங்கிற இமேஜ் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் பெருசாக கொந்தளிக்கிற மாதிரிலாம் தெரில. இன்னொன்று அந்த ஊழல் அது மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. பிஜேபியை சொல்ல முடியலையே. என்ன பிஜேபி என்ன சொல்லுது, இவங்க வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டுறாங்க, அதாவது வந்து மின் கட்டணம் இதெல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க, இதுதான் சொல்ல முடியுதே ஒழிய வேறு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முடியல. அதனால் அது ஒன்று. இன்னொன்று, ஆம் ஆத்மி வைக்கக்கூடிய வாதம், நம்ம நேரு அவர்களுடைய சிலை 1957 கட்டின நேரு சிலை இன்னும் வலிமையாக இருக்குது. ஆனால் சிவாஜி சிலை உடஞ்சிருச்சு. ஒன்று, ஏற்கனவே பீகாரில் 8-9 பாலம் உடஞ்சிருச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தினுடைய மேற்கூரை உடஞ்சி விழுந்தது. அது டெல்லி மக்கள்கிட்ட பெரும்பாலும் எடுபடும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஃப்ளைட்டெல்லாம் போவாங்க. அப்போ அந்த மேற்கூரை உடைந்தது அவர்கள் மனசை பெருசாக தைக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நடந்த பிஜேபி கட்டுமானம்ங்கிறது எவ்வளோ குளறுபடி, எத்தனை கோடி அதில் சம்பாதிக்கிறாங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா பிஜேபியும் ஒரு இன்டர்னல் சர்வே நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கணக்கு 38-48 சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் அடுத்து சிறையில் இருந்து வெளியில் வராரோ மாட்டாரோ, இந்த 5 மாநிலத்தில் தோத்தாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சு பஞ்சாபெல்லாம் ஒடிச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டெல்லி தான் அவங்களுடைய பேஸ். பஞ்சாபில் வந்து கெஜ்ரிவாலை காட்டிலும் நம்ம பகவத் மாலுக்கும் கொஞ்சம் வந்துட்டார் மேட்ரு. அதனால் இந்த டெல்லியை உடச்சிட்டா நம்ம கெஜ்ரிவால் பவர் எல்லாம் போயிடுவார். இப்போ அவர் பவரோடு இருக்கிறதுனால தான் நம்ம பஞ்சாபில் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவரும் ஒரு முதலமைச்சர், பகவத் மானும் ஒரு முதலமைச்சர். இவர் பதவி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவருக்கு புரோட்டோக்கால்லாம் அவருக்கு பெரிய முதலமைச்சருங்கிறதுல நிறையா இருக்கும். இவர் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும், எதிர்கட்சி தலைவராக ஏதோ ஒன்று. அதை வந்து ஆம் ஆத்மி எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் ஆம் ஆத்மியில் கோஷ்டி புஷெல்லாம் இல்லை. பிஜேபி அதெல்லாம் உருவாக்கிடும், சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இவ்வளவுக்கு அப்புறமும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற கெஜ்ரிவால் தரப்பு இன்னும் வலிமையாக இருக்கிறது அந்த கட்சிக்கு நல்லது. ஏன்னா சாம்பை சோரன் மாதிரி முக்கியமான ஆள்லாம் தூக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆகும் தூக்குறதுக்கு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல நெக் டு நெக் ஃபைட்டு தான். ஏன்னா கிராமப்புறத்தில் இந்த பிஜேபி அந்த டெல்லியுடைய கிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த 7 இடத்தை தாண்டி மற்ற இடத்தெல்லாம் பெருசாக வந்து கெஜ்ரிவாலுக்கான ஆதரவு ரொம்ப அதிகமாக ஆகுது. அதாவது வெளியிலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று அங்கே ஓட்டு இருக்கக்கூடியவங்க கூட ரூரலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி நம்ம ஆம் ஆத்மி கிரவுண்ட் லெவலில் ஊடுருவிடுச்சு. இந்த ஊழலுக்கு எதிரான அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னும் உடைக்க முடியல. கெஜ்ரிவால் தப்பு பண்ணிட்டாரு, கெஜ்ரிவால் திருடிட்டார், சஞ்சய் சிங் திருடிட்டார், இவர் திருடிட்டார், நம்ம மணிஷ் சிசோடியா, இது எல்லாம் இன்னும் நீதிபதியில் நிரூபிக்க முடியல. சஞ்சய் சிங்கை விட்டுட்டாங்க, மணிஷ் சிசோடியா விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களை நிரூபிக்கவே முடியலைங்கிற வாதத்தை வந்து ஆம் ஆத்மி வைக்கும்போது பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி பிஜேபியில் என்ன பதில் சொல்லுவீங்க? எதுக்கு நீங்கள் வந்து கெஜ்ரிவாலை உள்ளே வச்சுருக்கீங்க ஒரு சீஃப் மினிஸ்டரை?
அப்படிங்கும்போது அந்த வாதம் வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட பெருசாக ஈடுபடுது. சரியோ தப்பப்பா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. இப்போ பிஜேபிக்கு கெஜ்ரிவால் மாதிரி ஒரு முகம் அங்கே இல்லை. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. இன்னொரு முகம் இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மியும் பிஜேபி டைட்டாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் கண்ணை சந்தா கூட மாற்றங்கள் பெருசாக வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.